ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பில் முகவுரை பார்க்குறோம். முகவுரை வந்து அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து பெறப்படுகிறது. அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சம் தான் முகவுரை. பண்டித ஜவஹர்லால் நேருவால் டிசம்பர் 13, 1946 முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் வந்து கொண்டு வரப்பட்டது முகவுரை. குறிக்கோள் தீர்மானத்தை வந்து ஜனவரி 22, 1947 வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. 42ஆம் சட்டத்திருத்தம் 1976 மூலம் சமதர்ம, மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் வந்து இணைக்கப்பட்டன. முகவுரை வந்து இதுவரை ஒரே ஒரு முறை வந்து திருத்திருப்பாங்க, இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில். 42ஆம் சட்டத்திருத்தம் வந்து சிறிய அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்ன கேஸ் போட்டுறா, பெருவாரி யூனியன் வழக்கு 1960, முகவுரை வந்து அரசியலமைப்பின் பகுதியில்னு சொல்லியிருப்பாங்க. கேசவனந்த பாரதியில் வந்து முகவுரை அரசியலமைப்பில் ஒரு பகுதி, ஆனால் அடிப்படை கட்டமைப்பு பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி கேஸில் வந்து எல்ஐசி கேஸ் எப்போ போடுவோம் 1995 முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு கூட்டணியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் KM முன்சி அரசியலமைப்பின் ஜாதகம் சொல்லியிருப்பார். NS பாக்கர் வந்து அரசியலமைப்பின் திறவுகள்னு சொல்லியிருப்பாங்க. தாக்கூர் தாஸ் பார்க் வந்து அரசியலமைப்பின் ஆன்மான் சொல்லியிருப்பார். NA பால்கியோட அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாராளுமன்றத்தினுடைய திருத்தக்கூடிய அதிகாரத்துக்கு வந்து உட்பட்டது 368 விதியின்படி. முகவுரையில் உள்ள சரியான வார்த்தை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி, சமுதாய நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகரத்துவம். ஆர்டரா வந்து கேட்பாங்க குரோனிக்கல் ஆர்டரில். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி, சமுதாய நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சுதந்திர, சமத்துவம், சகரத்துவம்.